என் குலதெய்வமான குழுந்தாளம்மனை போற்றி, பெரிய கருப்பணசாமியை போற்றி, அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம். வணக்கம். அதாவது திருமணத்தை பற்றி நிறைய வீடியோ போட்டிருக்கேன். இருந்தாலும் இதை ஒரு ஆணுக்கு ஏன் திருமணம் தாமதமாகுது, அந்த திருமணத்தை குறித்து பார்ப்போம். இப்போ பொதுவாக பார்த்தோம்னா எல்லாருமே ஆண்கள் அழகுதான். அதில் நம்ம சொல்லும்போது கொஞ்சம் அழகு இல்லைன்னா உடனே சண்டைக்கு வந்துடுவானா. பார்க்க ஆள் அழகாக இருக்க மாட்டான், நீட்டாக இருக்க மாட்டான், கொஞ்சம் தண்ணி தவள் கூட அடிக்கிறாங்கன்னு வச்சுங்க, வேகமாக கல்யாணம் ஆயிரும். 25 வயசுக்குள்ளேயே திருமணம் ஆயிரும். குழந்தைலாம் பார்த்துக்குவான். ஆனால் அவருக்கு வருமானம் வராது. ஆனால் அழகான மனைவி பார்வைக்கு நல்ல அழகான மனைவியாக கிடைக்கும். இதுக்கும் அதுக்கும் தொடர்பு சம்மந்தம் இல்லாமையே இருக்கும். இது என்னடா ஜாதகத்தை வாங்கி ஆய்வு பண்ணோம்னா அங்கே சில பாவகங்கள்லாம் நல்லா வலுவாக இருக்கும். அடுத்து வர்றேன் எந்தெந்த பாவகம்னு சொல்லும்போது அடுத்த பாகத்தை சொல்கிறதுக்கு என்ன காரணம்னு. அதே மாதிரி நல்ல வருமானம் வரும், அழகாக இருப்பார்கள், வீடு வசதி வாய்ப்புகள். அப்போ வீடு வந்துடும், வாகனம் கார் இருக்கும், நல்ல வருமானம் வரும், தாய் தகப்பனுக்கெலாம் வருமானம் வரும். ஆனால் அவருக்கு கல்யாணம் ஆகாது. ஆமாம், பொண்ணு அலைன்னு அலைஞ்சிக்கிட்டு இருப்பாங்க. எங்களுக்கு பிடிச்ச மாதிரி பெண்ணே கிடைக்கலைங்குவாங்க. இல்லை பெண்ணு வீட்டுக்காரங்க அதை கேட்குறாங்க, இதை கேட்குறாங்க, இது அப்படி இப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு காரணத்தினால தட்டி கழித்து போய் கொண்டிருக்கும். அதாவது தட்டி கழிச்சுன்னா தாமதமாகும், லேட்டாக ஆகிக்கிட்டே இருக்கும். இதெல்லாம் ஜாதகத்தில் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னா தாராளமாக தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒரே மாதிரி தான் பாவகம் வரும். பெண்ணை பற்றி அப்புறம் பார்ப்போம். இதில் ஒரு ஆணுக்குள்ள ஜாதகத்தை பற்றி பொதுவானது கருத்தை சொல்லுவோம். இப்போ திருமணம் அப்படிங்கும்போது கலட்சத்திரஸ்தானம், அதாவது 7ஆம் பாவத்தை தான் எல்லாரும் பார்க்குவாங்க. அதே முறை லக்கணத்துக்கு 7ஆம் பாவம், ராசிக்கும் பார்க்கலாம், அப்புறம் சுக்கரனுக்கும் பார்க்கலாம். அப்படி போய்கிட்டே இருக்கும். அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. உயிர் லக்கணம் தான். லக்கணத்தை பார்த்தாலே போதுமானது. லக்கணத்துக்கு இது பொதுவான கருத்து 7, 8. அப்போ லக்னாதிபதி வலுவாக இருக்கணும். அவர் வலுவாக இருக்கணுமா? 7ஆம் பாவத்துக்கு அதிபதியும் வலுவாக இருக்கணும், 7ஆம் பாவம் நல்லா இருக்கணும். 8ஆம் பாவம் திருமண வாழ்க்கையை குறிக்கக்கூடிய இது பொதுவான கருத்து, எல்லாருக்குமே தெரிஞ்சது. அப்போ திருமணம் எதற்காக செய்து கொள்கிறார்? தவறாக யாரும் இதை நினைக்க வேணாம். பொதுவாக அடுத்த சன்னதிகள், அதாவது வாரிசுக்கு வேண்டிதான் குழந்தை பிறப்பு பொதுவான கருத்து. இந்த முன்னோர்கள் அதாவது ஆசபாசைகள் இருக்குது, தாம்பத்திய சுகம் இருக்குது, இன்பமாக இருக்கலாம், மனைவிகள், அது ஒரு லக்கம் இருக்கட்டும். இன்பமும் இருக்கலாம், துன்பமும் இருக்கலாம். ஏன்டா கல்யாணம் பண்ணுங்கிறதுலாம் அப்படி ஒரு கஷ்டம், அதெல்லாம் வேறு மாதிரி வரும். அது அப்புறம் அது ஆசை 60 நாள், மோகம் 30 நாள், ஆக மொத்தம் 90 நாள், அதுக்கப்புறம் தான்டா இருக்குது அப்படிங்கிற ஒரு கதையெல்லாம் இருக்குது. அது அங்கிட்டு போய்க்குவோம். இதை மட்டும் பார்ப்போம். அப்போ இந்த திருமணத்தை பொதுவாக காரகம்னு பார்ப்போம், எந்தெந்த கிரகம். அதுக்கப்புறம் பாவகத்துக்கு வருவோம். வசதி வாய்ப்பு இருக்குது, எல்லாமே இருக்குது. திருமணம் ஏன் தாமதமாகிறது? ஏன் திருமணமே கூட கொஞ்சம் போதும்னு ஆயிரும். அதுக்கு நேரங்காலம் வரணும். அந்த நேரங்காலம் அப்படிங்கிறது தசாபுத்தி தான். கோச்சாரத்தில் குரு நோக்குதான்னு சொல்லி எல்லாரும் கேட்டுகிட்டே இருக்காங்க. குரு பலம் வந்துருச்சான்னு. அது எடுக்கலாம். அது ஒரு 25% தான். முழுக்க ஒரு ஜாதகத்தை இயக்கி கொண்டு இருக்கிறது எதுன்னு கேட்டிங்கன்னா, எதன் அடிப்படையில் இப்போ நடந்து கொண்டு இருக்குது. இப்போ எல்லாருமே இந்த வருட பிறப்பு பலன்லாம் போடுறாங்க. அதை நம்ம குறையாக எடுக்கணும்னா ராசி பலன். அப்போ தசாபுத்தியின் அடிப்படையில் அது தனிப்பட்ட முறையில் தான் ஜாதகம். இப்போ எல்லாத்துக்கும் இப்போ பொதுவாக ஒரு ராசிக்காரர்கள் இருக்காங்க. எந்த ராசியாக இருக்கட்டும், அவர்களுக்கு இப்போ ஒரு பலன் சொல்கிறார். டிவிலையும் சொல்கிறாங்க, இந்த புக்கெலாம் நிறையா வந்திருக்கு, இந்த மாதிரிலாம் இருக்குது. அது அந்த மாதிரி நடக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது என்னுடைய ஒரு கணிப்பில் இல்லை. அது கொஞ்சம் தான். ஆனால் அதை ஒரு மனிதனை
சரியான ஜாதகம், அவர் பிறந்த தேதி நேரம்லாம் சரியாக இருந்து அவருடைய ஜாதகம் உண்மையாக இருந்தால் அதன்படி தான் நடக்கும். அப்போ எதன்படி நடக்குது? தசா புத்தியின் அடிப்படையில் தான் ஒருவருடைய நிகழ்வுகள் நடந்து கொண்டு இருக்கு. அது உண்மை. ஏன்னா என்னுடைய ஆய்வில் அப்படித்தான் இருக்கு. அப்போ திருமணத்துக்கு எந்த எந்த பாவகத்தை அப்புறம் பார்ப்போம். கிரகங்கள் நவ கிரகத்தில் அப்படின்னா லக்கணத்துக்கு அதிபதி 1 வலுவாக இருக்கணும். சுக்கிரன் வலுவாக இருக்கணும். குரு வலுவாக இருக்கணும். என்னங்க குருவை தூக்கி போடுறீங்க இந்த இடத்துல அப்படின்னா, கண்டிப்பாக இப்போ நம்ம வந்து ஒரு ஆண் ஜாதகத்தை பற்றி தான் பேசுவோம். சுக்கிரன் அப்படின்னா சுக்கிரன் வலு பெற்றிருந்து அவர் எதுவும் நீச்சமாகாமல் எதுவும் பங்கமாகாமல் வலுவாக இருந்தால் நல்ல மனைவி கிடைக்கும். குரு ஏன் பார்க்குறோம் அப்படின்னா குழந்தை பிறக்கணும். இந்த குழந்தைக்காக தான் இந்த சுக்கிரன் தானே வந்து அனைத்துலேயும் வந்துடுது. தாம்பத்திய சுகம், இன்பம், வாகனம், மனைவி எல்லாத்துக்குமே சுக்கிரன் வந்துடுறாரு. பொருளாதாரமும் குழந்தைகளும் திருமணம் எதுக்கு பண்ணுறோம்? குழந்தை பிறக்கிறதுக்கு தான். அப்போ நம்ம அந்த குருவும் வலுவாக இருக்கணும். இந்த 3 கிரகங்கள் கண்டிப்பாக வலுவாக இருக்கணும். பாவகம் அப்படிங்கும்போது லக்னம் மெயின், 2ஆம் பாவகம் 7ஆம் பாவகம், அது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். லக்னம் 2, 7, 8 அது பொதுவான கருத்து. அப்போ இந்த திருமணத்துக்கு குழந்தையை கொடுக்கக்கூடிய பாவகம் 5ஆம் பாவகம். இன்பத்தை கொடுக்கக்கூடிய இடம் அயன பயனஸ்தானம் 12ஆம் பாவம். அப்படி இது அப்படின்னா ஜாதகத்தில் எல்லா பாவமும் வலுவாக இருக்கணும் நீங்கள் சொல்ல வரீங்க அப்படின்னாக்கும் இல்லை. ஒரு காரணம் இருக்குது. 3ஆம் பாவகம் தைரியம், வீரியம், இந்த கரு என்ன சொல்கிறதுனா ஆன்மத்தன்மையை அதிகரிக்கக்கூடிய பாவகம் 3ஆம் பாவகம். உணர்ச்சியை கொடுக்கக்கூடிய இடம், ஆசையை தூண்டக்கூடிய இடம், அதை செயல்படுத்தக்கூடிய பாவகம் 12ஆம் பாவகம். இது ரெண்டும் செயல்பாடில் இருக்கும் பொழுது குழந்தையை கொடுக்கக்கூடிய பாவகம் 5ஆம் பாவகம். கண்டிப்பாக. அப்போ 3, 5, 12 இதோடைய தசாபுத்தி காலத்திலையும் வலுவாக இருக்கும் பொழுது உடனே திருமணம் நடந்துடும். இப்போ லக்னம் 7ஆம் பாவகம், 2ஆம் பாவகம், 8ஆம் பாவகம், 5ஆம் பாவகம், 3ஆம் பாவகம், 12ஆம் பாவகம் இதோடைய தசாபுத்தி இதோடைய கனெக்டு. 11ஆம் பாவத்தை கூட எடுத்துக்கலாம், சில இதில் வரும், அது ஒரு லாபஸ்தானம் தான். அப்படி இந்த மாதிரி எடுக்கும் பொழுது 11ஆம் பாவத்துக்கு கொஞ்சம்தான். இது ஒரு 6 பாவங்கள் லக்கணம், இதில் ஒரு 4, ஒரு 7 பாவம் வரும். அதாவது லக்கணம் 2ஆம் இடம், 7ஆம் இடம், 8ஆம் பாவகம், 5, 3, 8, 12. அப்போ இந்த 7 பாவங்கள் தொடர்பு கொள்ளும் பொழுது 11ஐயும் கொஞ்சம் எடுத்துக்கலாம். அப்போ 8 பாவம் கூட எடுத்துக்கங்க, 11 சேர்த்துக்கலாம். இதோடைய தசாபுத்திகள் இந்த பாவகத்தில் வலுவாக கிரகங்கள் இருக்கும் பொழுது திருமணம் உடனே நடந்துடும். இது தொடர்பு இல்லாத தசாபுத்திகள் வரிசையாக வருகிறது. இதில் கிரகங்களும் பாதிக்கப்பட்டிருக்கு. என்னதான் இருந்தாலும் திருமணம் தாமதமாக தான் நடக்கும். பணங்காசு இருக்கட்டும், வண்டி அழகாக இருக்கட்டும், வண்டி வாய்ப்பு இருக்கட்டும், நல்ல வீடு பெரிய பங்களாவாக இருக்குது, கார் இருக்குது, அழகாக இருக்காரு, ஆனால் பொண்ணு கிடைக்க மாட்டேங்குதுன்னு அலையிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி பாவங்கள் பாதிக்கப்பட்டு இதோடைய தசாபுத்திகள் வராமல் இருக்கிறது. சரி நல்லா இருக்குது, ஆனால் தசாபுத்தி வரணும்ல. பாவருடைய தசை, லக்கண பாவிகளுடைய தசை வரும். 6, 8 அந்த இடத்துல 8ஆம் பாவத்திலிருந்து தசை வந்தாலும் தசை நடக்கும். இதில் 6ஆம் பாவத்தோட தசை நடக்குது. இப்போ 4ஆம் பாவம் தேவை இல்லையா? வீடுனா அது தாயார். திருமணத்துக்கு வீடை பார்க்கணும் 8ஆம் பாவம், 2, 8 தான். அப்போ இந்த மாதிரி ஒரு தசாபுத்திகள் மோசமாக இருந்து கிரகங்களும் வலு இழந்து இருக்கும் பொழுது தாமத திருமணம் நடக்குது. அப்போ இதுக்கு மாற்று வழி, இப்படி இருந்தும் அவங்களுக்கெல்லாம் திருமணம் நடக்குது. சில பேர்த்துக்கு நான் சொன்ன மாதிரி இந்த தசாபுத்திகள் வராது, வயதாக இருக்கும், வயதை பார்த்துடணும், காலதேச வர்த்தம் பண்ணணும். இப்போ உடனே சின்ன பிள்ளைக்கு இந்த தசை சுக்கிரதசை நடக்குது, பிறந்த உடனே சுக்கிரதசை ஒரு 5 வயசில் தொடங்குது, 25 வயசுக்குள்ள முடிஞ்சிருது அப்படின்னா அவர் முடியும் போது திருமணம் அப்போ கொஞ்சம் வேறு மாதிரி கொடுக்கும். நிறையா விஷயங்கள்
ஜோதிடத்துக்குள்ள ஒளிந்து கிடைக்கிறது. அதான் சூட்சும ஒழுங்குவாங்க. ஒளிந்து ஒளிந்து கிடைக்கும். நம்ம தான் கண்டுபிடிச்சி எடுக்கணும். ஏன் திருமணம் நடக்கல இவருக்கு? அதோடைய தசாபுத்திகள வராம இருக்கும். நிறைய ஆய்வு பண்ணும். ஒருவருக்கு ஜாதகத்துல லக்னாதிபதி வலுப்பெற்று சுக்கிரன் வலுவாக இருந்து, குருவும் வலுவாக இருந்து, தசாபுத்திகள் அந்த அடிப்படையில நடக்கும் பொழுது வேகமாக திருமணம் நடக்குது. ஒருவருக்கு கிரகம் வலுவா இருந்து அதோடைய தொடர்பு இல்லாத தசாபுத்தி நடக்கும்போது தாமத திருமணம். சரி, கிரகமும் வலுவில்ல, அந்த பாகமும் கெட்டு போச்சு. நான் சொன்ன பாவகங்கள், இந்த 7 பாவங்களும் கெட்டு போச்சு. லக்னாதிபதி மட்டும் வலுவா இருக்கார். இந்த மற்ற பாவங்கள் இன்பத்தை கொடுக்க 3, 12 இன்பம் 3, 12க்கு கெட்டு போச்சு. 7, 8லாம் இதாகி போயிடுச்சு, வலுவிழந்து போய் விட்டது. லக்னாதிபதி மட்டும் வலுவா இருக்கார். லக்கணத்தை எங்க குரு பார்க்குற அப்படின்னு வலுவா இருக்கு. அவர் ஆள் நல்லா இருக்காரு, திருமணம் நடக்கல. ஒரு மனிதனுக்கு 12 பாவமும் தேவைதான். இப்போ ராசி கட்டத்தில் 12 பாவம் இருக்கோ அதோடைய காரத்துவங்களும் கிரகத்தோட காரகங்களும் பாவகத்தோட காரங்களும் நமக்கு எல்லாத்தையும் அனைத்துமே தேவைதான். எதுவுமே ஒன்றுமே ஒதுக்கிறதுக்கு இல்லை ஜோதிடத்தில். அப்போ திருமணத்தை குறித்து பார்க்கும் பொழுது, ஆய்வு பண்ணும் பொழுது இத்தனை பாவத்தையும் ஆய்வு பண்ண வேண்டிய சூழ்நிலை வருது. ஒருத்தருக்கு சுக்கிரன் உச்சையா, ஒரு பல பெண்களோட தொடர்பு இருக்கும்யா, நல்ல பெண்கள்லாம் வழியில் வருவாங்கன்னா அங்கே நம்ம கதை எடுத்துக்கிட்டு இருப்போம், அளந்துக்கிட்டு இருப்போம், வண்டி வாகனம் நிறையா. அவருக்கு ஒன்றுமே இருக்காது. அங்கே அது மட்டும் இருந்தால் பத்தாது, இந்த பாவங்கள் வலுப்பட்டிருக்கும். வண்டி வாகனம் இன்பத்தை கொடுக்கக்கூடிய பாவம் 4ஆம் பாவம். அடுத்துக்கு வந்துடணும். வீடு, வாகனம், தாயார், வண்டியை பற்றி பேசும்போது இன்பத்தை காதலை கொடுக்கக்கூடிய பாவகம் 5ஆம் பாவகம். அப்படி ஒவ்வொன்றையும் பார்க்கணும். சரி, இதில் அயன புயனத்தை கொடுக்கக்கூடிய இடம் இன்பம், ஆணும் பெண்ணும் இணையக்கூடிய பாவகம் 12ஆம் பாவம். இவ்வளோ விஷயங்கள் பார்த்து இதுக்கு திருமணத்துக்கு அப்போ நம்ம இவ்வளோ விஷயங்கள் அங்கே பார்க்குறோம். ஒரு ஜாதகத்தை வாங்கி பார்க்குறோம். முதல்ல இங்கே பொருத்தம் பார்க்கும்போதே அவங்களுக்கு தெரிஞ்ச ஒருவருக்கு கல்யாணத்துக்கு அந்த நேரம் வந்துருச்சா, அந்த நேரம் வரப்போய் தான் வர்றாங்க. இருந்தாலும் நமக்கு தெரியும் இதோடைய தசாபுத்திகள் அடிப்படையில் 7ஆம் பாவத்துக்கு அதிபதி தசா நடக்குதா, 7ஆம் பாவத்தோடு தொடர்பு கொண்ட ஒரு கிரகத்தோடைய தசா நடக்குதா, 5ஆம் பாவத்தோட தசா நடக்குதா, அவருக்கு குழந்தை வேணும் இல்லை, அதில் குரு புத்தி வருகிறதா, இல்லாட்டி குரு தசா 5ஆம் பாவத்தோடைய புத்தி வருகிறதா, கண்டிப்பாக திருமணம். 7ஆம் பாவகம் சுக்கிர புத்தி, திருமணம். லக்னாதிபதி 7ஆம் பாவகத்தோடைய புத்தி, தசா புத்தி, இல்லை 7ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய தசா லக்னாதிபதியோட புத்தி, எப்படின்னு சுற்றி சுற்றி ஜோதிடம் வந்துக்கிட்டே இருக்கும். ஒற்றை வரியில் ஒரே இதில் ஜோதிடம் கிடையாது. 12 பாவத்தையும் ஆராய்ச்சி பண்ணணும். அப்போ திருமணத்துக்கு நிறையா பேர் என்கிட்ட வீடு இருக்குது சாமி, வாசல் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது, என் பிள்ளைக்கு பொண்ணே கிடைக்க மாட்டேதுக்கு. ஓ அப்படியா? அங்கே பார்த்தா அப்படித்தான் இருக்கும். நம்ம பார்ப்போம், நம்மள்கிட்ட வரலைனாலும் நம்ம சுற்று பக்கத்தில் நம்ம மனிதன் தானே, அவர் ஒன்றுமே இல்லாமல் இருக்கும். அழகான பிள்ளை, அவர் கல்யாணம் ஆகும், வீடு கூட இருக்காது, ஏதோ கொடுத்துருவாங்க பொண்ணு. இப்போ அவர் ஜாதகத்தை வாங்கி ஆய்வு பண்ணோம்னா அப்படி தான் இருக்கும், நல்லாயிருக்கும். அப்போ திருமணத்துக்குள்ள பாவங்கள் இத்தனை ஒரு பார்க்கணும். சரி, இதுக்கு மேலே நாங்கள் இதெல்லாம் இருக்குது, எனக்கு கல்யாணம் ஆகணும், அதுக்கு நாங்கள் என்ன தான் பண்ணணும்? அடுத்த கட்ட நடவடிக்கை மக்கள்லாம் அப்படி வந்துடுறாங்க. நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரித்தாங்கய்யா. நாங்கள் எங்கள் மூச்சு இருக்கும் போதே நாங்கள் ஒரு பேரப்பிள்ளைய பார்த்துட்டு நாங்கள் போனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு எத்தனையோ வரை கண்ணீர் விடுறாங்க. அதுக்கு தான் அவங்க ஜாதகத்தில் 5, 9 லக்கணம் 5, 9 வலுப்பெற்று இருக்க வேண்டும். அடுத்த கட்டத்துக்கு வந்துடுறேன். அப்போ இதை வலுப்படுத்தணும். என்ன செய்யலாம்? தெய்வ வழிபாடு, குலதெய்வ வழிபாடு. உங்கள் குடும்பம் விருத்தி ஆகணும், சன்னதி விருத்தி ஆகணும். நிறையா பேர்த்துக்கு குலதெய்வம்னு என்னன்னே தெரியாமல் இருக்குது. தொலைவுங்க. குலதெய்வம் எங்கே இருக்குது? உங்கள் முன்னோர்கள் எங்கே இருக்கிறாங்க? வழிபடுங்க. கோயிலுக்கு டொனேஷன் கொடுங்க. கோயிலில் ஒரு கும்பாபிஷேகத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. பண்ணித்தான் ஆகணும்.
பணம் காசை மூட்டை கட்டி சாக்கில் கட்டி தூக்கி போட்டு காரியம் இல்லை. நீங்கள் முயற்சி பண்ணணும், உங்கள் குடும்பம் விருத்தி ஆகணும், அந்த கோயிலை சுத்தம் பண்ணுறதுக்குள்ளே ஏற்பாடு பண்ணணும். உங்கள் கோயில் குலதெய்வம், உங்கள் குடும்பம், உங்கள் சன்னதி விருத்தி ஆகணும், உங்களுக்கு வாரிசு வரணும். இப்போ ஏதாவது ஒரு கோயிலில் இப்போ நம்ம பார்க்குறோன்னா, நான் சொல்லித்தான் ஆகணும். நேற்று கூட கணக்கம்பட்டிக்கு போயிருந்தேன். அவர் ஐயா புனர்பூசம் இந்த அங்கே வந்து அந்த இது நடக்கும். என்ன அப்படின்னா, எல்லா மாதத்திலையும் புனர்பூசம் நட்சத்திரத்து அன்று அங்கே வந்து உச்சக்கால பூஜை நடக்கும். அந்த இதில் வந்து நான் கலந்துக்கிட்டேன். அப்படி அங்கே போகும்போது கூட்டம் நிறையா இருக்குது. அங்கே போய் அவர்கிட்ட போய் நல்லா சித்தர்கள் வழிபாடு, கணக்கம்பட்டிக்கெலாம் போகிறோம்னா சித்தர்கள் வழிபாடு நிறையா பண்ணுறாங்க. ஆனால் இதை ஏன் நான் அங்கே அதை சொல்கிறேன்னா, பழனி முருகன் கோயிலுக்கு போகலாம், திருச்செந்தூர் எங்கே வேணாலும் போகலாம். திருமணத்துக்கு வந்து பாவம் சுக்கிரன், அப்போ துர்க்கை அம்மனை வழிபடலாம், என்ன வேணாலும் வழிபடலாம். ஆனால் உங்கள் குலதெய்வத்தை அதை சீர்படுத்தணும். அந்த குலதெய்வம் கோயில் பாலடைஞ்சு கிடக்கும். குலதெய்வமே நிறையா பேர்த்துக்கு தெரியாமல் இருக்கீங்க. அந்த குலதெய்வத்து கோயிலில் விளக்கு எரியணும், வெளிச்சம் கொடுக்கணும், ஒளி கொடுக்கணும், அந்த கோயிலை பாதுகாப்பாக வச்சுக்கணும். இப்போ உங்கள் குடும்பத்துக்கு உடனே திருமணம் நடக்கும், உங்கள் குடும்பத்துக்கு கண்டிப்பாக வாரிசு கிடைக்கும். இதில் பரிகாரம் உடனே இப்போ நான் போய் ஐயா அந்ததை கட்டி அந்த பரிகாரம் பண்ணுறேன், இந்ததை கட்டுறேன், 50 1 ஆகும் அப்படிங்கிறது இல்லை, நம்மள்கிட்ட இல்லை. நான் இது வரைக்கும் யாருக்கும் சொன்னதும் இல்லை, இனிமேல் சொல்ல போகிறதும் இல்லை. வாரிசு வேணுமா, உங்கள் குழந்தைக்கு திருமணம் நடக்கணுமா, உங்கள் குடும்பம் வாழையடி வாழையாக தளர்க்கணுமா, குலதெய்வத்தை வழிபடுங்க. குலதெய்வம் கோயிலை சீர்படுத்த உதவி பண்ணுங்கள். எங்கேயோ எவ்வளவோ பணம் நமக்கு வேஸ்ட்டாக வேறுதா போகுது, அதுக்கு முயற்சி பண்ணுங்க. இப்போ நம்ம எங்கள்கிட்ட பணங்காசு இல்லை அப்படின்னு ஒருத்தர் அப்படியே நழுவார். பணங்காசு நீ செலவு போன எல்லா பங்காளியும் ஒருங்கிணைஞ்சு அங்கே போய் நீ வேலை செய்யி, உடல் உழைப்பு கொடு. அப்போ நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்போ உங்கள் குடும்பம், இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா, உங்கள் குடும்பம் வாரிசுக்கு வேணும். அப்போ திருமணம் வேணும். பூமி இருந்தால்தான் விவசாயம் பண்ண முடியும். பெண்ணு கிடைச்சா தான் வாரிசு கிடைக்கும். இதுங்களா? அப்போ நான் வந்துட்டு முதல்ல சொன்னேன், முதல்ல எடுத்தோடனே விதை ஆண்கள், பூமி பெண்கள், விவசாயம் செய்து அறுவடை செய்யக்கூடியது தான் குழந்தைகள். அப்போ நீங்கள் விவசாயம் செய்யணும், அறுவடை செய்யணும், உங்களுக்கு வாரிசு வேணும், உங்கள் குலதெய்வத்தை வழிபடுங்கள். உங்கள் குலதெய்வத்துக்கு விளக்கு போடுங்கள். உங்கள் குலதெய்வம் கோயிலை சீர்படுத்துங்கள். எத்தனை பேர் போகிறீங்க குலதெய்வத்துக்கு? உடனே அதுக்கு ஒரு ஆள், நாங்கள் எப்போ போகிறதுன்னு, எப்போ வேணாலும் போகலாம். அமாவாசை சிறந்த நாள், முன்னோர்கள் குலதெய்வத்துக்கு உயர்ந்த நாள். பௌர்ணமி ஒன்று விளக்கு போடணும். பௌர்ணமி வெளிச்சம் உள்ள நாள், அமாவாசை இருட்டு நாள், அப்படி எடுத்துக்கலாம். சரி, முன்னோர்களுக்கு உகந்த நாள் அமாவாசை. நமக்கு குடும்பத்துக்கு ஒளியத்தான் கொடுக்கணும். முன்னோர்களும் வழிபடலாம், வேண்டாங்களா? அப்போ ஜாதகத்தில் எப்படி பார்க்கணும்னு சொல்லிட்டேன், என்ன செய்யணும்னு சொல்லிட்டேன். உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்கலாம். நிறைய பேர் கேள்வினா கேட்டவங்களே கேட்டுக்கிட்டு இருந்தால் நான் பதில் கொடுக்க முடியல, அவ்வளோதான். கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதவே அரைச்சமாகவே அரைச்சிட்டு இருக்க முடியாது. புதுசாக கேட்குறவங்களுக்கு, புதுசாக இருக்கவங்களுக்கு நான் பதில் தந்துக்கிட்டு இருக்கேன், தருவேன். சரிங்களா? அப்போ நமது யூடியூப் சொந்தங்கள் அனைவரும் வளமுடன் வாழ்வீர்கள், நன்றாக இருப்பீர்கள். நன்றி, வணக்கம்.